அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு மறுபக்கம் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் புனித பாப்பரசர் இறைபாதம் நித்திய இளைப்பாறி இருந்தார். அது தொடர்பான செய்திகள் அநேகம் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் நேற்றைய தினம் ஈஸ்டர் தாக்குதல் 2019ஆம் ஆண்டு இதே நேற்றைய நாளில் 21ஆம் திகதி ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்றிருந்தது. நேற்றைய தினம் 6 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த நேரத்தில் அது தொடர்பாக பல்வேறு அரசியல் தலைவர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என பலரும் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக இன்றைய பத்திரிகையில் அதிகம் செய்திகள் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் நேற்றைய தினம் மைத்ரிபால சிறிசேனவிடம் 7 மணித்தியாளங்கள் சிஐடியினர் வாக்குமூலம் பதிவு செய்திருந்தனர். அது தொடர்பான செய்திகளும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரணில் விக்ரமசிங்கவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான செய்திகளும் என பல செய்திகள் இன்றைய பத்திரிகைகளின் முன்பக்கம் இடம் பிடித்திருக்கிறது. குறிப்பாக வெலம்புரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால், வடக்கின் கல்வி கீழ்நிலையில் பிரதமர் ஹரணி சுட்டிக்காட்டு என்றவாறு பிரதான செய்தி காணப்படுகிறது. வவுனியாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதமர் வடக்கின் வவுனியா, வன்னி உள்ளிட்ட பல இடங்களுக்கு சென்று மக்கள் சந்திப்புகள், தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபட்டிருந்தார். இதன் போதுதான் பிரதமர் வடக்கின் கல்வி நிலை பற்றி தெரிவித்த கருத்து பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. அதேபோல் ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி கோரி நீர்கொழும்பில் ஆர்ப்பாட்டம் என்ற செய்தி நேற்றைய தினம் சகோதர மொழி நண்பர்களால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான செய்திதான் ஈஸ்டர் தாக்குதலுக்காக நீதி கோரி நீர்கொழும்பில் ஆர்ப்பாட்டம் என்றவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் பாப்பரசர் காலமானார் என்று அவரது புகைப்படத்துடன் ஒரு செய்தியும், லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கம்பளையில் நீதிபதி ஒருவர் கைது என்ற செய்தியும், 7 நாட்கள் காய்ச்சல் இளம் குடும்ப பெண் மரணம் என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. நேற்றைய தினம் 7 நாட்கள் காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அந்த பெண் 23 வயதுடைய ஷாமினி என்ற பெண் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார்? ஜனாதிபதியிடம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் விசாரணைக்கு முன்னிலையாகுக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு அழைப்பு என்ற செய்தியும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அரசியல் லாபம் ஈட்ட அரசு பயன்படுத்துகிறது, நாமல் எம்பி குற்றச்சாட்டு என்ற அவரது நிழல் படத்துடன் ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல் மன்னாரில் விபரீத முடிவெடுத்த மாணவி மரணம் என்ற செய்தியும், குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரியிடம் 7 மணித்தியாளங்கள் வாக்குமூலம் என்ற செய்தியும் இன்றைய வெலம்புரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளை நோக்குவோமாக இருந்தால், யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில் விரைவில் காணிகள் விடுவிப்பு, ஓரிரு தினங்களில் அறிவிப்பு. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் பெருமளவான காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் என்றும் அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன எனவும் தெரிய வருகின்றது என்றவாறு அந்த செய்தி 11ஆம் பக்கத்திற்கு செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இராணுவ புலனாய்வு பிரிவுடன் சஹ்ரானுக்கு என்ன தொடர்பு? முழுமையான விசாரணை தேவை, கருத்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவிப்பு என்றவாறு ஒரு செய்தியும், பாப்பரசர் நேற்று காலமானார் என்ற செய்தியும், அதேபோல் வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு, மேன்முறையீடுகள் தள்ளுபடி என்ற செய்தியும், நேற்றைய தினம் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ரிட் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தன. அது தொடர்பான செய்தியாக வேட்பு மனுக்கள் நிராகரிப்பு, மேன்முறையீடுகள் தள்ளுபடி என்றவாறு ஒரு செய்தியும், யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் துரித கதியில் பணிகள் என்றவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இன்னும் ஓரிரு வாரங்களில் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் திறக்கப்படும் என்றவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் குற்றப்புலனாய்வு பிரிவில் மைத்திரிக்கு எதிராக நேற்றும் விசாரணை என்ற செய்தியும், தலதா மாளிகை நீதவான் மீதான தாக்குதல், மன்னிப்பு கோர வேண்டும் ஜேவிபி என்ற செய்தி ரணில் வலியுறுத்துவதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மற்றொரு செய்தியாக நடைபவனி நேரத்தில் போலீசார் குவிக்கப்பட்டதால் யாழ் பல்கலையில் பதட்டம் என்ற செய்தி காணப்படுகிறது. நேற்றைய தினம் பல்கலையில் ஒரு நடைபவனி ஒன்று முன்னெடுப்பதற்காக ஆயத்த பணிகள் நடைபெற்றிருந்தது. இந்த நேரத்தில் போலீசார் போய் அதனை தடுத்து நிறுத்தியதாகவும் அதனால் பல்கலையில் பதற்றம் ஏற்பட்டிருந்ததாகவும் நேற்றைய தினம் அந்த செய்திகள் வெளியாக இருந்தது. அது தொடர்பான செய்தி புகைப்படத்துடன் வெளியாக இருக்கிறது. அதேபோல் அமெரிக்க வரிகள் தொடர்பில் வாஷிங்டனில் பேச்சுவார்த்தை என்ற செய்தி குறிப்பாக இன்றைய தினம் ஒரு
குழுவினர் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் வரி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க இருப்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து யாழ் தினக்குரல் பத்திரிகையை நோக்குவமாக இருந்தால், வடக்கில் சிங்கள மேலாதிக்கத்திற்கு மக்கள் மறுபடியும் இடமளிக்க கூடாது, தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவஞானம் என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியில் வெல்வோர் தென்னிலங்கையின் ஏவுகருவிகளாகவே இருக்கின்றனர். தமிழர் பூர்வீக கட்சிகளை கொண்டாட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுங்கள் என்றவாறு அவர் வலியுறுத்தி இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. அதேபோல் ரணிலுக்கு மீண்டும் அழைப்பாணி என்ற செய்தியும், மைத்திரியிடம் 7 மணி நேரம் வாக்குமூலம் என்ற செய்தியும், பயங்கரவாத தடை சட்டத்திற்கு தடை விதிக்க முடியுமா, ஐரோப்பிய ஒன்றியம் அரசுக்கு யோசனை என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாக இருக்கிறது. அதேபோல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பிரதான சூத்திரதாரி யார், இந்த கதையும் வெறும் பொய்யா என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க முன்னதாக அறிவித்திருந்தார், ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னதாக இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்று நிச்சயமாக இந்த அரசாங்கத்தில் அறிவிக்கப்படும் என்றவாறு குறிப்பிட்டிருந்தார். அதற்கேற்றவாறே சில கைதிகள் தொடர்ந்து தீவிர விசாரணைகள் என்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன. யாவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், யார் அந்த சூத்திரதாரி, எப்போது அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப் போகிறது என்று எதிர்பார்த்திருந்த இந்த நேரத்தில் பலரும் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அரசாங்கம் வெறும் பொய்க்கதையாக இதனை சொல்லியிருப்பதாகவும், அரசாங்கம் யார் அந்த சூத்திரதாரி என்று வெளிப்படுத்த வேண்டும் எனவும் பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான செய்திகளாக இது அமைந்திருக்கின்றன. அதேபோல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி கோரி நீர்கொழும்பில் ஆர்ப்பாட்டம், உயிர்த்த ஞாயிறு விசாரணைகளை கண்காணிக்க சுயாதீன வழக்கறிஞர் அலுவலகம் அவசியம் என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை இதனை வலியுறுத்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் வேட்பு மனுக்கள் நிராகரிப்புக்கு எதிரான 20 ரிட் மனுக்களும் நீதிமன்றினால் நிராகரிப்பு என்ற செய்தியும், மூளைக்காய்ச்சலால் குடும்ப பெண் பலி என்ற செய்தியும், புனித பாப்பரசர் பிரான்சிஸ் நித்திய இளைப்பாறினார் என்ற செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன. இறுதியாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளை நோக்குவோமாக இருந்தால், பாப்பரசர் பிரான்சிஸ் காலமானார், கத்தோலிக்கர்கள் உட்பட முழு உலகமும் சோகமயம். 1936ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி ஆர்ஜென்டினாவில் பிறந்தார். 21 வயதில் வலது நுரையீரலின் ஒரு பகுதி அகற்றப்பட்டது. புதிய பாப்பரசர் பாரம்பரிய வழக்கத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார் என்றவாறு பிரதான செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல் வெள்ளிக்கிழமை ஆஜராக ரணிலுக்கு அழைப்பு என்ற செய்தியும், எனது சட்டத்தரணி வெளிநாட்டில் ரணில் விக்ரமசிங்க பதிலளித்திருப்பதாக தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. மைத்திரியிடம் விசாரணை என்ற செய்தியும், தேசபந்துவை மன்றில் ஆஜராகுமாறு உத்தரவு, பிணை பெற்று வெளியேறும் போது நீதிமன்ற உத்தரவை மீறி செயற்பட்டதாக குற்றச்சாட்டு, அதனால் மீண்டும் மன்றில் ஆஜராகுமாறு தேசபந்து தென்னகோனுக்கு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. சுயாதீனமான வழக்கறிஞர் அலுவலகத்தை நிறுவுங்கள், 7 அம்ச கோரிக்கையை முன்வைத்தார் கர்தினால் ஆண்டகை என்ற செய்தியும் காணப்படுகிறது. நீதியை பெறுவதற்கான முயற்சிகளில் இலங்கைகளுடன் உடன் நிற்கின்றோம், வெளிநாட்டு ராஜதந்திரிகள் இலங்கையர்களுடன் உடன் நிற்பதாக வெளிநாட்டு ராஜதந்திரிகள் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தியும், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விவகாரம் 60 மனுக்களை நிராகரித்தது மேன்முறையீட்டு நீதிமன்றம் என்ற செய்தியும், யாருக்கு எதிராக நடவடிக்கை அரசாங்கத்திற்கு நன்கு தெரியும், தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் என்றவாறு ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றன. குறிப்பாக இன்றைய தினம் அதிகமாக பத்திரிகைகளில் புனித பாப்பரசர் 88வது வயதில் நேற்றைய தினம் நித்திய இளைப்பாறி இருக்கிறார், அது தொடர்பான செய்திகளாக காணப்படுகின்றது. குறிப்பாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளின் தலைவர்கள், உலக நாடுகளின் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்திருந்தார்கள், இரங்கல் செய்திகளை அனுப்பியிருந்தார்கள். அதேபோல் உலக மக்கள் அனைவருமே சோகமயத்தில் காணப்படுகின்றார்கள். பல ஆயர்கள் வத்திக்கான் நோக்கி புறப்பட்டு செல்வதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் 3 தினங்கள், இன்றிலிருந்து 3 தினங்கள் துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, துக்க தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உலக நாடுகள் பலவற்றிலும் துக்க தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் பிரான்ஸ் ஈபிள் டவரில் விளக்குகள் அனைத்தும்
அணைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தல் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. இவ்வாறு உலகமே சோகமயமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் பாப்பரசர் தொடர்பான பல செய்திகள் வெளியாக இருக்கிறது. அவரது 21வது வயதில் ஒரு பக்க நுரையீரல் அகற்றப்பட்டதாகவும் 2013ஆம் ஆண்டு முதல் 12 வருடங்கள் பதவி வகித்ததாகவும் அவர் அர்ஜென்டினாவில் பிறந்து மக்களுக்காக இறைபணி ஆற்றிய ஒருவர் என பல செய்திகள் வெளியாக இருக்கிறது. பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்ற இந்த நேரத்தில் புதிய பாப்பரசர் பாரம்பரிய வழக்கத்தின்படி விரைவில் நியமிக்கப்படுவார் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான செய்திகள் தான் இன்றைய பத்திரிகையின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் நாளை மற்றுமொரு மறுபக்கம் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வணக்கம்.